Hi friends, welcome to Pearls Aari Creatives. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரேசிங் டிசைன்ஸ் வந்து எப்படி இன்டர்நெட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அந்த டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைனை வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க எப்படி வந்து நம்ம டிசைனை வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர். இது வந்து இவ்வளோ பெரிய ஷீட்டாக இருக்கும். அதாவது 2 A3 ஷீட் சேர்ந்த மாதிரி அதை விடவே கொஞ்சம் பெருசாக வந்து அந்த ஷீட் இருக்கும். ஒரு ஷீட் வந்து அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த நெக் டிசைனை தான் வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஹாஃப் ஷீட் இருந்தாலே போதும். அதனால் நம்ம இந்த ஷீட்டை வந்து நம்ம ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஹாஃப் ஷீட்டே வந்து போதுமானது இந்த டிசைனுக்கு. ஸோ நம்ம ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃபாக வந்து அந்த ட்ரேசிங் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த நெக் டிசைனை தான் வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதோட நெக்கோட டெப்த் அண்ட் பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக் வந்து டீப் வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம இந்த லென்த் வச்சு அந்த நெக்குக்கு நேராக ஒரு லைன் மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோட பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி நார்மலான ஒரு நெக் அளவு வந்து இந்த அளவில் தான் இருக்கும். ஸோ இதை விட ஒல்லியானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதானே ஒழிய. பட் நார்மலான ஒரு நெக் லென்த் அண்ட் பிரெத்துன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து டீப்பும் அதே மாதிரி 7 இன்ச்சஸ் வந்து அகலமும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம நெக் டிசைனை வந்து எப்படி வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து கரெக்டாக ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பக்கமும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அதை மடித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் நெக் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலே அதே வந்து நம்ம அடுத்த சைடும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து தேவையான லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் லென்த்தும் 6.5 இன்ச்சஸ் வந்து பிரெத்தும் வந்து எனக்கு தேவை. ஸோ அங்கேருந்து மேலேருந்து 8 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். அதாவது நம்ம டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மெஷர். ஸோ அந்த ஃபோல்டட் எட்ஜில் வந்து நான் 8 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த மேலே வந்து அந்த கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான லென்த் வந்து இது தான். ஸோ இதை வந்து நம்ம லைன்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்கள் கரெக்டாக இந்த பக்கம் 3 இன்ச்சஸும் அதே மாதிரி மேலேருந்து கீழே 8 இன்ச்சஸும் வர மாதிரி லைன் வந்து க்ராஸ் ஆயிடாமல் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா 2 பக்கமுமே வந்து நமக்கு நெக் வந்து ஈவனாக வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து வேணுங்கிற மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ நமக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக் டிசைனை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கோங்க. யூ நெக்கா இல்லை இந்த மாதிரி பா நெக்காங்கிறது வந்து நீங்கள் இந்த லைனுக்கு மேலே வந்து உங்கள் டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து நார்மல் யூ நெக் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக வருங்கிறனால நான் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு வர தெரியாதவங்க வந்து டெய்லரிங் மெட்டீரியல்ஸில் வந்து இதுக்கான ஸ்கேல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதே நெக்கை வந்து எப்படி நம்ம ஆப்போசிட் சைடு
ஸோ இது நம்ம பாதி நெக் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இதே வந்து இந்த பக்கம் வரணும்னா நம்ம மறுபடியும் மெஷர் பண்ண தேவையில்ல. ஸோ பாருங்கள், நீங்கள் சேம் இந்த பக்கம் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணீங்களோ அதை வந்து நல்லா திக்காக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். அது மேலே நான் திருப்பி வந்து டார்க்காக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லைனை டார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லைட்டாக வந்து அந்த நம்ம பேக் சைடு ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து இது ட்ரேசிங் பேப்பரில் வந்து தெரியும். அதை வச்சு நம்ம இந்த பக்கம் நெக்கையுமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஈவனான நெக் வந்து கிடச்சிரும். நெக் மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். அந்த கர்வ் வரைக்குமே வந்து நம்ம சேம் அந்த பக்கம் எந்த அளவில் போட்டிருக்கோமோ அதே அளவில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபுல் நெக் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். ஸோ எப்போவுமே வந்து கட்டிங் லைனும் நம்ம ஒர்க் பண்ணுற லைனையும் வந்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கணும். இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக் வந்து ரொம்ப குறுகல் ஆகிடும். ஸோ எப்போவுமே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு அந்த டிசைன் மாதிரியே வந்து நீங்கள் இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைனில் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் டெய்லர்ஸ் வந்து அந்த லைனை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். நம்மளோட நெக் அளவு வந்து நம்மளுக்கு மாறவே மாறாது. ஸோ அந்த கட்டிங் லைனை விட ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்து சேம் அதே மாதிரியான ஒரு நெக் டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால ஸ்கேலில் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் அந்த கர்வ் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து போட்டுக்க போகிறேன். கீழே அந்த இடம் வந்து கொஞ்சம் கர்வாகவே போட்டுக்கோங்க. நம்ம நெக் லைனில் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடம் வந்திருக்கும். நீங்கள் கையில் ட்ரா பண்ணையில் வந்து நல்லாவே வந்து ஒரு யூ ஷேப் வர மாதிரி கர்வாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே நார்மல் ப்ளவுஸை விட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது வந்து கஸ்டமர்ஸோட லைக்கு தான். பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த பாக்ஸை வந்து நீங்கள் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து டிசைன் வந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நெக் லைனை தவிர்த்து எக்ஸஸாக இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நெக் டிசைனை வந்து ட்ரேசிங் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த டிசைன் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நம்ம அடியில் வச்சுட்டு நம்ம நெக் அளவை வந்து அந்த பிரிண்ட் அவுட்டில் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 2 நெக்குமே வந்து ஒரே அளவில் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து 7 இன்ச்சஸ் வந்து பிரெத்தும் 9 இன்ச்சஸ் வந்து லென்த்தும் இருக்குது. ஸோ எனக்கு தேவையானது 6 இன்ச்சஸ் அண்ட் 8 இன்ச்சஸாக இருந்தால் கூட நம்ம அந்த ஸ்டிச்சிங் லைனுக்காக கொஞ்சம் ஒரு லைன் தள்ளி வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த லைன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. லென்த் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து 8 ஆர் 8.5 இன்ச்சஸ் நம்ம கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கிறனால. ஸோ அதில் இருக்கிறது வந்து 9 இன்ச்சஸ். அதனால் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் அந்த மேலே மட்டும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகாது. ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற அளவு எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாகவே வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுட்டு உங்கள் ட்ராயிங் முடிகிற வரைக்குமே வந்து நீங்கள் ஷேக் ஆகாத அளவுக்கு நீங்கள் இதை செலோ டேப் போட்டு 2யும் அதே அளவில் ஒட்டி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஜஸ்ட் கையில் பிடிச்சிட்டே வந்து நான் அந்த ட்ரேசிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு அந்த இமேஜ் வந்து கீழே இருக்கிற பிரிண்ட் அவுட்லேருந்து மேலே அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு நல்லாவே தெரியுது.
ஸோ அதை வந்து நம்ம பென்சிலில் வந்து அப்படியே வந்து சேம் டிட்டோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக வந்து அது ஒரு டாட் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த ட்ரேசிங் பேப்பரையும் கீழே இருக்கிற அந்த பிரிண்ட் அவுட்டும் வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு நீங்கள் உங்கள் டிசைன் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே வந்து நீங்கள் ஷேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் நீங்கள் இதை வந்து ஒரு செலோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிற வரைக்குமே வந்து ஷேக்கே ஆகாது. ஸோ பொறுமையாக நீங்கள் ஒரு லைன் கூட அந்த கர்வ் கூட மிஸ் ஆகாமல் அதே லைன் மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டிசைனை வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் எடுக்கிறீங்க அப்படின்னா சென்டரில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைடாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த சைடு வந்து நான் ட்ராயிங் முடிச்சிட்டேன். இப்போது இந்த சைடு வந்து ட்ராயிங் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ட்ரேசிங்கில் மிஸ் ஆனால் கூட அந்த சைட்ஸில் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் சென்டரோட அலைனே வந்து உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் கரெக்டாக அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு அடியில் நீங்கள் உங்கள் நெக் டிசைனை வச்சுட்டு நீங்கள் சென்டரில் இருந்து நீங்கள் உங்கள் ட்ரேசிங் டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நெக் வந்து பர்ஃபெக்டாக இருந்தனால ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நம்மளோட நெக் அளவும் அந்த ட்ரேசிங் அளவும் டிஃபராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேசிங் எடுக்கிறது கொஞ்சம் போல் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ட்ரேசிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நம்மளோட டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் அவுட்டில் இருந்த மாதிரியே வந்து அப்படியே வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிட்டோம். இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ்க்கு வேணாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் நார்மலாக ஒரு 9 இன்ச்சஸ் லென்த்தும் ஒரு 6.5 7 இன்ச்சஸ் பிரெத் இருக்கிற ஒரு நெக் டிசைனுக்கு நீங்கள் நெக்கை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி A3 ஷீட்டை வந்து வெர்டிக்கலாக வச்சுட்டு நீங்கள் சைட்ஸில் வந்து ஒரு ஸ்கேல் 1.5 ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் பார்டர்ஸ் விட்டுட்டு இப்படி பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். இது ரொம்ப கொஞ்சம் டீப்பான நெக் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த ஷேப்பில் அந்த A3 ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்குமான நெக் டீப்பை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த அகலம் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிக்கும். ஸோ எப்படி வந்து பிரிண்ட் அவுட்டில் இருந்து நம்ம ட்ரேசிங் பேப்பருக்கு வந்து டிசைனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். பிகினர்ஸ் எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching.